பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகக்கூடாது. ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மலைக்கிட்ட வந்தாச்சு. தாங்க ஃபஸ்ட்டு மலை வெள்ளை பிள்ளையார் கோயில். மேலே வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவரை கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 மலை வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணி கீழே இறங்க போகிறோம். இது வந்து பாருங்கள், இந்த பாதை நம்ம இறங்குற பாதை இது தாங்க. வயசு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிறுவாணி டேம் தெரியுங்க. இப்போ போயிட்டுருக்கேன், பார்ப்போம் எந்த அளவுக்கு தெரியுன்ட்டு. இதாங்க 7வது மலை. எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்கள் மக்கள். போன வருஷம் இந்த அளவுக்கு இல்லைங்க. போன வருஷத்தில் ஈஸியாக ஏறிட்டே இறங்கிட்டேன். ஆனால் இந்த வருஷம் என்னென்னு தெரியல, ரொம்ப டஃப் கொடுத்துருச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு நம்ம இது கிராஸ் பண்ணுறக்கு. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிஆர் ஸ்குவாட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலை தாங்க இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிளார் அடிக்குது, அதனால நான் இப்படி திருப்பிட்டேன். இப்படி தெரியல கிளார் அடிக்குதான்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி மலையில் தான் இருக்கும். இந்த வருஷம் 2024 வெள்ளிங்கிரி பயணம் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோங்க. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு வெள்ளிங்கிரி மலை போயிட்டு வந்தோம். இந்த வருஷம் 2024 வந்து நம்ம வெள்ளிங்கிரி மலை ஏற போகிறோம். வேறு லெவலாக தான் இருக்க போகுது. இந்த வருஷம் அதே மாதிரி தான் நம்ம நைட்டில் தான் ஏற போகிறோம். ஸோ நம்ம வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் குச்சி அப்புறம் எல்லாம் வாங்கியாச்சு. இந்த குச்சியோட விலை வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா. அடிவாரத்தில் விற்பாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படியே இல்லை உங்களால் வாங்க முடியலன்னா நீங்கள் மலை மேலே ஏறுறப்போ போயிட்டு வந்தவங்க வந்து கீழே போட்டு போயிருப்பாங்க. உங்களால் வாங்க முடியலன்னா நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக அன்னதானம்லாம் போடுறாங்க, அதுவும் சாப்பிட்டாச்சு. ஸோ இதெல்லாம் இந்த கிளிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலாகில் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலோவாக போக போகிறதில்ல, நம்ம 4 பேர் சேர்ந்து தான் போக போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. மேலே போய் சாப்பிட்றதுக்காக திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் வாங்கிட்டு வரட்டும். ஓகே கைஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலை மேலே ஏற உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். இப்போது இந்த கோயிலோட சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்தரலாம். இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பூண்டியில் தான் அமைஞ்சிருக்கு. தென் கைலாய மலை என்று அழைக்கப்படுற வெள்ளிங்கிரி மலையோட உச்சிக்கு போகிறதுக்கு நீங்கள் ஒரு 6 கிலோமீட்டர் 7 மலை கிராஸ் பண்ணி போக வேண்டியது இருக்கும். நீங்கள் இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு பஸ்ஸில் வர மாதிரி இருந்துச்சுன்னா எந்த ஊரில் இருந்தாலும் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிக்கோங்க. ஸோ அங்கேருந்து பூண்டிக்கு வர பஸ்ஸுங்களாம் நிறைய இருக்குங்க. ஸோ உங்கள் டைமிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் இல்லைன்னா ஈசா போகிற பஸ்ஸில் வந்து நீங்கள் ஏறி வந்துக்கலாம். ஸோ ஈசாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோ இருக்குது பூண்டிக்கு வர்றதுக்கு. நீங்கள் உங்களோட வண்டியில் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கோயிலில் பார்க்கிங் வசதியெலாம் இருக்குது. ஸோ அங்கே உங்கள் வண்டியை பார்க் பண்ணிக்கலாம். அது போக இந்த கோயிலில் பாத்ரூம் வசதி இருக்குது, நீங்கள் தங்கறதுக்கு மண்டபம் இருக்குது, உங்கள் மொபைல்ஸில் ஃபுல்லாக சார்ஜ் போகிறதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அது போக 3 நேரமும் இந்த கோயிலில் அன்னதானம் ஃப்ரீயாக போடுறாங்க. இந்த வெள்ளிங்கிரி மலை மேலே ஏறதுக்கு சில பல முக்கிய அறிவிப்பெல்லாம் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு இந்த போர்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த போர்டில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் மலை ஏற ஆரம்பிக்கலாம். காய்ஸ், போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க vlog எடுத்துருந்தேன். எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, சூப்பராக எடுத்துருந்தேன். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நல்லா நீட்டாக எடுத்து கொடுக்குறாங்க vlog. பெண்கள் மலை ஏற அனுமதி இல்லை. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகக்கூடாது. ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. எல்லாம் பார்த்துக்கணும். நம்மளோட பேக்கில் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மேலே அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மலை மேலே ஏறுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொண்டு போகிற ஒவ்வொரு பிளாஸ்டிக் பொருளுக்கும் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி அதுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் போயிட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டிக்கரை காட்டிட்டு நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை வந்துட்டு திருப்பி வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூங்கில் குச்சியில் கீழே இருக்குது. மேலே போயிட்டு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மூங்கில் குச்சியில் கீழே போட்டு போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்க முடியல நீங்கள் இங்கேயே எடுத்துக்கலாம். vlog எடுத்துகிட்டு நடந்து போகிறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ மறக்காமல் இதுக்காகயாச்சும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வெள்ளிங்கிரி மலை ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நைட்டு ஏற ஆரம்பிங்க. அப்போ தான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு டயர்ட் இல்லாமல் நீங்கள் ஏறிடலாம். ஸோ பகலில் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா வெயிலுக்கு அதுக்கும் அதனால் ஏற முடியாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா மார்னிங்குள்ளே அங்கே போயிடலாம். அப்படியே அதே மாதிரி வெயில் வரக்குள்ளே நீங்கள் கீழே இறங்கிடலாம். வெள்ளையில் வருங்களா? சரி காய்ஸ், நம்ம மலை மேலே ஏற ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்திருப்போம். ஸோ 10 நிமிஷத்துலேயே ஒரு ரெஸ்ட்டு போட்டுட்டோம். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு மலையில் பாதி தூரங்கள் கடக்கலை. இனி பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கே மூச்சு வாங்குதுங்க. ஸோ தண்ணி தாக வேறு அடிக்குது. ஸோ தண்ணி குடிக்க ஆரம்பித்தா தீர்ந்து போயிடுமேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்காமல் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அடுத்தது நமக்கு தண்ணி கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2வது மலையில் எண்டில் தான் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் தண்ணி இல்லாமல் இருக்கிற தண்ணி மேனேஜ் பண்ணிட்டு தான் நம்ம மலை மேலே ஏற ஆரம்பிக்கணும். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மலைக்கிட்ட வந்தாச்சு. தாங்க ஃபஸ்ட்டு மலை வெள்ளை பிள்ளையார் கோயில்.
காட்டுற மாதிரிங்க. காய்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு மலை கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1 மணி நேரம் 13 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ வந்துட்டு 9 மணி 37 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 13 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு ரொம்ப வேகமாக நடந்து வர கிடையாது, நின்று தான் வந்திருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக நடந்து போக போகிறது இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்தளவுக்கு ஸ்லோவாக நடந்து போவோமோ அந்தளவுக்கு தான் அந்தளவுக்கு ஸ்லோவாக நடந்து போக போகிறோம். ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செகண்ட் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து வழுக்குப்பாறை கொஞ்சம் நேரத்தில் வந்துடுங்க. வழுக்குப்பாறை ஏறணும். ஸோ டார்ச் வந்து கரெக்டாக கண்ணுக்கே அடிக்குதுங்க, கீழே பார்க்க முடியல. ஓகே கைஸ், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வழுக்குப்பாறை ஏறுறப்போ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அடுத்தது வந்து நம்ம வழுக்குப்பாறை கிட்ட வந்தாச்சு. இதுதாங்க வழுக்குப்பாறையோட ஸ்டார்டிங். ஸோ நைட் வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரியல. இங்கே வந்து பாருங்கள், செங்குத்தாக மேலே ஏறுது. ஸோ வழுக்குப்பாறை ஏறி முடிச்ச உடனே ஒரு சொன்ன ஒன்று வருங்க. அங்கே போய் தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டுட்டு அப்போ நடக்க ஆரம்பிக்க வேண்டியதா. ஸோ 2வது மலை எண்டு எங்கே முடியுதுன்னா பாம்பாட்டி சித்தர் குகை, அங்கே வந்து 2வது மலையோட எண்டு இருக்குது. காய்ஸ் ஃபைனலி வந்து வெள்ளிங்கிரி மலையோட உச்சிக்கு மார்னிங் 4:45க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு அடிவாரத்துலேருந்து மலை மேலே ஃபுல்லாக ஏறுறதுக்கு எங்களுக்கு 8 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 ஹவர் பக்கம் நாங்கள் இங்கே ரெஸ்ட் எடுத்தோம். மார்னிங் சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் போனால் தான் சாமியை பார்த்துட்டு சன்ரைஸும் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நைட் எடுத்த எந்த ஒரு வீடியோ கிளிப்பும் அந்தளவுக்கு டீட்டெயில்டாக தெரியல. ஸோ ரிட்டன் போகிறப்ப எடுத்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் யாராச்சும் வெள்ளிங்கிரி மலை ஏற மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டு ஏற ஆரம்பிங்க. அப்போ தான் மார்னிங் வந்துட்டு வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்த்துட்டு சன்ரைஸும் உங்களால் பார்க்க முடியும். கைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலி மேலே வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவரை கும்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 மலை வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணி கீழே இறங்க போகிறோம். ஸோ வேறு லெவலாக இருந்துச்சு. நேற்று எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். மார்னிங் வந்துட்டு 5 மணிக்கு 4:45க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரீச் ஆனோம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டு கீழே இறங்குறாங்க. ஸோ மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலான்னு பார்த்தோம். சன்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு கவாயிருந்ததுனால சன்ரைஸ் பார்க்க முடியல. ஸோ இப்போ ஓரளவுக்கு தெரியுது, அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்க வேண்டியதாங்க. புரியல. ஸோ போன வருஷம் வந்துருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த சன்ரைஸ். அந்த சன்ரைஸ் ஆகிறப்போ வானத்தில் பெயிண்டிங் அடித்த மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து அப்படி இல்லை. இந்த வருஷம் டக்குன்னு அப்படியே வந்த மாதிரி இருந்துச்சுங்க. கைஸ் இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ டீப்பாக இறங்கி போயிட்டுருக்குன்ட்டு. நடக்கவே முடியலைங்க சீரியஸாக. அந்த குச்சி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நடக்க முடியாது. இந்த குச்சி தான் நம்மளை வந்துட்டு இன்னொரு கால் மாதிரி பார்த்திங்கன்னா ஊனி கூப்பிட்டு போகுது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6000 அடி ஹைட்டில் இருக்கோங்க. காய்ஸ் சன் வந்து பார்த்திங்கன்னா மேலே எந்திரிச்சிட்டு வந்துட்டே இருக்குது. இன்னும் மேலே ஏற வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறங்க முடியாது. சூரியன் சீக்கிரம் மேலே வர்றக்குள்ளே டக்குன்னு கீழே இறங்கி ஆகணுங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் இந்த பாதை, நம்ம இறங்குற பாதை இது தாங்க. நைட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக என்னால் vlog எடுக்க முடியல. காய்ஸ் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிறுவாணி டேம் தெரியுங்க. பார்க்க தான் போயிட்டுருக்கேன், பார்ப்போம் எந்த அளவுக்கு தெரியுன்ட்டு. மிஸ்ட்டு கவர் ஆனதுனால அந்த அளவுக்கு தெரிய வைக்குதுங்க, ஓரளவுக்கு தான் தெரியுது. ஸோ 7வது மலை ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சொன்ன இருக்குது.
அதை விட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு 3வது மலை எண்டிங்கில் தான் போய் நீங்கள் தண்ணி பிடிக்க முடியுங்க. அது வரைக்கும் நீங்கள் இடையில எங்கேயும் தண்ணி பிடிக்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் இப்போ ரிட்டன் கீழே இறங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா 7வது மலை ஸ்டார்டிங்லேயே இருக்கிற சொன்னையில் வந்துட்டு தண்ணி கம்மி அடிச்சுன்னா அங்கேயே பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இனி இறங்க வந்து பார்த்திங்கன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், தண்ணி அதிகம் தேவைப்படும். அதனால் இங்கேயே நீங்கள் பிடிச்சிட்டு நல்லது. காய்ஸ் இங்கேருந்து பாருங்கள் சிறுவாணி டேமோட ஃபுல் வியூ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியும். இதாங்க 7வது மலை. எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்கள் மக்கள். போன வருஷம் இந்த அளவுக்கு இல்லைங்க. போன வருஷத்தில் ஈஸியாக ஏறிட்டே இறங்கிட்டேன். ஆனால் இந்த வருஷம் என்னென்னு தெரியல, ரொம்ப டஃப் கொடுத்துருச்சு. வந்து 6வது மலையோட ஸ்டார்டிங்க்கு வந்தாச்சு, 7வது மலையோட எண்டிங்க்கு வந்தாச்சு. ஸோ இங்கே தாங்க இருக்குது ஆண்டி சொன்ன இருக்குது. நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் குளித்தோம். நைட்டு ஒரு எத்தனை மணிக்கு, ஒரு 3 மணிக்கு என்னமோ வந்து குளித்தோம். குளிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜில்னஸாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை காட்டுற பாருங்க. நிறைய பேர் போட்டு போகிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 6வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. இப்படி தான் இருக்கும், ஃபுல்லாக செங்குத்தாக. சின்னது தான், பட் இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க. காய்ஸ் இதுதாங்க 7வது மலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6வது மலையோட டாப்பில் இருக்கோம், 5வது மலையோட ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ 7வது மலை பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு நம்ம இது கிராஸ் பண்ணுறதுக்கு. எல்லாம் ஸ்டாமினா இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாமினா இருக்கிறவங்க வந்துட்டு சீக்கிரம் முடிச்சிடுவாங்க. நம்ம வந்து நின்று தான் போனோம், ஆனால் 2 ஹவர்ஸ் ஆச்சு. எப்படி போகிறாங்க அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எறும்பூர் மாதிரி போயிட்டுருக்காங்க. இந்த வியூ தாங்க செம்ம வியூ. நான் போன விலாகில் தமிழ்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ தான் வச்சுருப்பேன். ஸோ டாப்பில் இருக்குது பார்த்திங்களா ஒரு பாறாங்கல், அங்கே தாங்க வெள்ளிங்கிரி ஆண்டவர் இருக்காங்க. இன்னும் நமக்கு 5 மலை இருக்குது, ஒவ்வொரு மலையாக கிராஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு சமதளமாக தான் போக போகுது. போய்க்கலாம், ஜாலியாக போய் சொல்கிறான் பார்த்தீங்களா, நேராகவே போய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. கொஞ்சம் தூரத்துக்கு சமதளமாக இருக்கும், அதுக்கப்புறம் இறங்கோ மேலே ஏறும், கஷ்டங்க. நம்பினோர் கைவிடப்படார். இந்த இடம் தான் 3வது மலையோட எண்டிங் அண்ட் 4வது மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொனை ஒன்று இருக்குது. இந்த சொனை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைத்தட்டி சொனைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மலை மேலே ஏறுறப்போ இதை விட்டுட்டிங்கன்னா அடுத்தது 7வது மலையில் தான் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். காய்ஸ் இந்த இடம் தான் 2வது மலையோட எண்டிங் பாயிண்ட்டு அண்ட் 3வது மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குகை கோயில் இருக்குது. இந்த கோயில் பேர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை கோயில். அப்படியே கீழே கொஞ்சம் தூரம் இறங்கி போனால் அந்த இடத்துல ஒரு சொனை வரும். இதுதான் மலை மேலே ஏறுறப்போ வர ஃபஸ்ட்டு சொனை. இந்த சொனை எங்கே இருக்குன்னா 2வது மலையோட பாதியில் இருக்குது. அதாவது வழுக்குப்பாறை ஏறி முடித்த உடனே இந்த சொனை ஒன்று வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கீழே இறங்கினா வழுக்குப்பாறை வரும். இந்த இடத்த வெயில் டைமில் வந்துட்டு நடக்கிறப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த கோயில் தான் வெள்ளை பிள்ளையார் கோயில். இந்த கோவில் ஃபஸ்ட்டு மலையோட எண்டிங்கில் இருக்குது. நீங்கள் மலை மேலே ஏற ஆரம்பித்து ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். இந்த இடத்துல நிறைய கடைங்கள்லாம் இருக்குது, உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மலை தான் இறங்கிட்டு இருக்கோம். எப்போவுமே இறங்குறப்போ சரி ஏறுறப்போ சரி ஃபஸ்ட்டு மலை தான் டஃப்பாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு மலை ஃபுல்லாக படிக்கட்டு வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. வெயில் டைமில் நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சிஆர்ஸ் கார் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி மலை மேலே வெள்ளிங்கிரி பயணத்தை முடிச்சாச்சுங்க. மலை மேலே ஏறிட்டு கீழே இறங்கியாச்சு. கிட்டத்தட்ட நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணதுங்க. இன்றைக்கி மத்தியானம் 1 மணிக்கு தான் ரிட்டர்ன் வந்தோம். ஸோ கணக்கு போட்டு பார்த்திங்க இப்போ கணக்கு போகிற மைண்ட் செட்லாம் இல்லை. ஸோ வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். வெயில் வேறு வந்து பார்த்திங்கன்னா மண்டையை பொழக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா கூட்டம்லாம் இல்லைங்க. வெள்ளிங்கிரி மலை மேலே ஏறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் வர்றதுக்கு 3 நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் சரியாக செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நேற்றுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டம்லாம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு வந்தோம். இருந்தாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நின்று போனதுனால தாங்க கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இல்லைன்னா இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே வந்திருப்போம். ஓகே கைஸ், இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் யோகி.